வணக்கம். இன்று நமது வீனஸ் ஸ்டார் சேனலில் பக்கவாதம் எதனால் ஏற்படுகிறது, இதற்கு வர காரணம் என்ன, இதற்கான சித்த வைத்தியத்தில் மருந்து என்ன என்பதை இன்று நமது சேனலில் வீடியோவின் மூலம் பார்க்கலாம். இதுபோன்ற மருத்துவ பயனுள்ள வீடியோக்கள், என்டர்டெயின்மெண்ட் உள்ள வீடியோக்கள் நமது சேனலில் அடிக்கடி அப்டேட் செய்து உங்களுக்கு வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை பார்த்து பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது வீடியோவுக்கு செல்லலாமா? பக்கவாதம் என்பது வாழ்க்கையை முடக்கி போடக்கூடிய ஒரு வியாதி. இந்த பக்கவாதத்தில் பல வகைகள் உண்டு. முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், இடுப்புவாதம் போன்ற பல வகைகள் உண்டு. பொதுவாக பக்கவாதம் என்பது பலவித காரணங்களால் ஏற்படுகிறது. முதலாவதாக, திடீரென்று விபத்துகள் ஏற்படும் பொழுது தலையில் அடிபட்டு அதனால் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் இரத்த கட்டிகள், இரத்தம் உறைந்து இரத்த கட்டிகள் மூலம் ஏற்பட காரணமாக அமைகிறது. இரண்டாவதாக, இந்த காச நோய், சர்க்கரை நோய் இதுபோன்று இருப்பவர்களுக்கும் பக்கவாதம் வர காரணமாக அமைகிறது. மூன்றாவதாக, உப்புச்சத்துக்கள் அதிகமுள்ள, கொழுப்புச்சத்துக்கள் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை இந்த உப்புச்சத்துக்கள் கொன்றுவிடுகின்றன. அதனால் சிவப்பணுக்கள் அழிந்து இரத்தத்தில் கட்டிகள் உருவாக காரணமாக அமைகிறது. ஆகவே இந்த உப்புச்சத்துள்ள, கொழுப்புச்சத்துள்ள பொருட்களை தவிர்க்க வேண்டும். இந்த உப்புச்சத்துக்கள், கொழுப்புச்சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கொள்வதனால் அதில் உண்டாகும் திசுக்கள், கொழுப்புகள் இரத்த குழாய்களில் அடைப்புகளாக ஏற்பட்டு மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்புகளை உண்டாக்கி அதனாலும் பக்கவாதம் வர காரணமாக அமையும். இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன என்று பார்ப்போமா? உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல் இவைகளினாலும் நாம் இந்த பக்கவாதத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். அடுத்தது, அடிக்கடி முடக்கத்தான் கீரை இவை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த பக்கவாதம் கண்டவர்களுக்கு இடதுபுறம் அடைப்பு ஏற்பட்டால் வலதுபுறம் உள்ள உடலின் பகுதிகள் செயலிழந்து விடுகின்றன. வலதுபுறம் அடைப்பு ஏற்பட்டால் இடதுபுறம் உள்ள கை, கால், சில நேரங்களில் தாடைகளில் கூட வாதம் ஏற்பட காரணமாக அமைகிறது. பொதுவாக அதிகமாக பக்கவாதத்துக்கு உட்படுபவர்கள் வலது பக்கம் பாதிப்புக்கு உள்ளாபவர்களாகவே இருக்கிறார்கள். ஆக இந்த வாழ்க்கையை முடக்கி போடும் பக்கவாதத்தை ஆரம்பத்திலேயே உணவு கட்டுப்பாடு மூலமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்ற எளிய கையாளுதல் முறைகளின் மூலமே நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோமானால் அதிகபட்ச பக்கவாத நோய்க்கு ஆளாகாமல் தவிர்க்கலாம். பக்கவாதம் வந்துவிட்டது, இதற்கான சித்த வைத்தியத்தில் மருந்து என்ன? நாங்கள் சித்த வைத்திய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்ற முறையில் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, முக்கியமாக இந்த பக்கவாதத்தில் அதிக டென்ஷன் உள்ளவர்கள், இரத்த அழுத்தம் காரணமாகத்தான் இந்த நோய் அதிகமாக வர காரணமாக அமைகிறது. அதாவது உயர் இரத்த அழுத்தம் உடையவர்கள், அதிக டென்ஷனில் வேலை செய்பவர்கள், இது போன்றவர்களுக்கு இந்த பக்கவாதம் உடனடியாக வருவதற்கு காரணமாக அமைகிறது. இதன் காரணமாக மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஹை பிரஷரில் இரத்தம் பாய்ந்து அங்கு இரத்த கசிவுகள் உண்டாகி அதனால் கட்டிகள் உருவாக காரணமாக அமைந்து இந்த பக்கவாதம் வர முக்கியமாக காரணமாக அமைகிறது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உணவு பழக்க வழக்கங்கள் மூலம். சரி, இதற்கான மருந்து என்ன என்று பார்ப்போம். திப்பிலி ஒரு 100 கிராம், மிளகு ஒரு 50 கிராம், சீரகம் ஒரு 50 கிராம் இவைகளை சமமாக எடுத்து வறுத்து பொடி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும்.
இவைகளை தேனில் கலந்து இருவேளையும் சாப்பிட்டு வருவீர்களானால் எளிதில் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் உள்ள கட்டிகள் கரைந்து இப்பக்கவாதத்திலிருந்து விடுபட காரணமாக அமையும். இது கட்டிகள் கரைவதற்கு. பக்கவாதமுடையவர்களுக்கு வெளிப்பூச்சாக என்ன பயன்படுத்தலாம் என்றால் நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், இது மருந்து கடைகளில் கிடைக்கும். இவைகளை சரிசமமாக எடுத்துக்கொண்டு இவற்றுடன் வாதமடக்கி என்பார்கள். இந்த வாதமடக்கி என்பது வாதநாராயணன் மரம் என்று சொல்வார்கள். அதனுடைய இலைகள் அதைத்தான் இந்த வாதத்திற்கு ஏற்றதாக அமைவதனால் அதனை வாதமடக்கி என்று சித்த வைத்தியத்தில் கூறுவதுண்டு. அவையையும் சேர்த்து காய்ச்சி அதனுடன் சிறிது சுக்கு போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி அதை வெளிப்பூச்சாக பயன்படுத்தி கொண்டு வருவீர்களானால் இந்த பக்கவாதம் விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். இதுபோக கஷாயமாக குடிப்பதற்கு மூக்கிரட்டை, இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இவையை கஷாயமாக வைத்து குடித்து வருவீர்களானால் இது உடலில் இரத்தத்தில் கலந்தவுடனேயே உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி வாதத்தை அடக்க வல்லமையுடையது. ஆக மேற்சொன்ன இந்த வைத்தியங்களை நீங்கள் கையாண்டு வருவீர்களானால் பக்கவாதத்திலிருந்து எளிதில் இந்த சித்த வைத்திய மருத்துவ முறைகளின் மூலம் விடுபடலாம். நன்றி, வணக்கம்.